TM சௌந்தரராஜன் என்ற ஒரு அற்புதமான கலைஞனை பெற்றுக் கொடுத்த ஊர் இந்த மதுரை. உண்மையிலே தமிழ் திரையுலகம் இந்த மதுரைக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கு. TM சௌந்தரராஜன் நான் ஏன் இந்த நேரத்தில் சொல்றேன்னா, அவர் முருகன் பாட்டு பாடும்போது என்ன உருக்கத்தோட பாடுறாரோ அதே உருக்கம் கிறிஸ்துவை பற்றி கிறிஸ்துவ பாடல் பாடும்போதும் இருக்கும், இஸ்லாமியல் பாட்டு பாடும்போதும் அதே உருக்கத்தோட பாடுவார். முருகன் பாட்டு பாடும்போது கேட்டீங்கன்னா மலைக்கே கூட்டி போயிடுவார் நம்மளை. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிகழ்வதும் நிறைவதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். முருகன் கோயிலுக்கு போற மாதிரியே இருக்கும் ஃபீலிங். கிறிஸ்தவ பாட்டு பாடுறப்ப பாருங்க, ஜீசஸ்கிட்டே கூட்டி போயிடுவார் நம்மளை. தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். ஓ மை லார்ட், ப்ளீஸ் பார்டன் மீ. உமது மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதைக்கு சென்று விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. இஸ்லாமிய பாட்டு பாடுறப்ப அப்பா, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சா? 3 மத பாடல்களையும் TMS என்ற அந்த ஒரு குரல் தான் பாடியது. எந்த சாமியும் அவருடைய குரலை அழித்ததாக வரலாறு இல்லை. மத ஒற்றுமையின் அடையாளமான ஒரு மாபெரும் கலைஞனை பெற்றுக் கொடுத்த மதுரை.